ஓரிரு மாதங்களில் லஞ்சமில்லாத தமிழகத்தை முதலமைச்சர் விஜய் உருவாக்குவார் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆறுதுறையில் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான், வியாபாரிகள் கோரிக்கைக்கு இணங்க போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் பொதுப்பணித்துறை இடத்தில் வணிக கடைகள் அமைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் எனவும் கூறினார். சிறுபான்மை துறையை பொறுத்தவரைக்கும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை, உதவி திட்டங்களை, கல்வி உதவித்தொகையை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த வருட நிதிநிலை அறிக்கையிலே பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் துறை சார்ந்து மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். சிறுபான்மை சமுதாய மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வந்தாலும், பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கான திறன் மேம்பாட்டு வழங்குவதை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையிலே அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை சிறப்பான முறையில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மேலும் துறை சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே ஆய்வுக் கூட்டத்தின் போது எடுத்துரைத்திருக்கிறோம். நிச்சயமாக வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே நல்ல பல அறிவிப்புகள் இடம்பெறும். கடந்த 2 தினத்துக்கு முன்னர் கூட கரூர்ல முதலமைச்சர் பேசும்போது ஊழலற்ற ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊழலற்ற ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்தே ஊழல் இல்லாத அரசு, லஞ்சமில்லாத அரசு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அமைச்சரவை கூட்டத்திலும் அதிகாரிகளிடத்திலும் அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட கரூரில் நடைபெற்ற கூட்டத்திலே அதை அழுத்தம் திருத்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அரசு அதை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது. உறுதியாக பயணிக்கும். ஓரிரு நாட்களிலே இதற்கான பலன்கள் இல்லாவிட்டாலும் ஒரு சில மாதங்களிலே லஞ்சமில்லாத, ஊழல் இல்லாத மாநிலமாக இந்த மாநிலம் நிச்சயமாக திகழும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பாஜகவுக்கு எதிராக ஒரே அணியில எல்லா கட்சிகளும் இணைந்து செயல்படணும், அதுல தாவேக்காவும் இடம் தரணும். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அண்ணன் திருமாவளவன் அவருடைய கருத்து, அவர் கட்சி சார்ந்த கருத்து. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அணியிலே நாங்கள் தோழமை சேர்ந்திருக்கிறோம். இந்த அணி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் தோழமை உணர்வோடு இந்த கூட்டணியோடு போட்டியிடும் என்பதை எங்களுடைய தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான இங்கே ஒரு அணி அமைந்திருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்றங்களும் இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு தற்போது இருப்பதாக தெரியவில்லை.